Example 4.33. In triangle ABC, points D, E, F lies on BC, CA, AB respectively. Suppose AB, AC and BC have the lengths 13, 14 and 15 respectively. If AF by FB equal to 2 by 5 and CE by EA equal to 5 by 8, find BD and DC. இப்போ given நீங்கள் நம்ம கொடுத்துருக்க டயக்ராமில் வச்சு பார்க்க போனோம்னா எல்லாமே புரிய ஆரம்பிக்கும். அவங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, ட்ரையாங்கல் ஏபிசின்னு கொடுத்துருக்காங்க. அதில் டிஇஎஃப் லைஸ் ஆன் எங்கே இருக்குது, பிசியில் வந்து டின்ற பாயிண்ட் வந்திருக்கு. அதேமாரி ஈன்ற பாயிண்ட் எங்கே வந்திருக்கு, ஏசியில் வந்திருக்கு. எஃப்ன்ற பாயிண்ட் எங்கே வந்திருக்கு, ஏபியில் வந்திருக்கு இல்லைங்களா. இதை தான் அவங்க என்ன சொல்கிறாங்க, இதை தான் நம்ம பார்க்கக்கூடிய தீரம். அவங்க என்ன கண்டுபிடிக்க போக சொல்லியிருக்காங்க, பிஇக்கும் டிஇக்கும் டிக்கும் சிக்கும் இதை கேட்டிருக்காங்க. ஃபைண்ட் இது ரெண்டு தான் கேட்டிருக்காங்க. இப்போ கிவன் ஏபி ஈக்குவல் டு ஏலேருந்து பி எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 13 இல்லைங்களா. இப்போ நம்ம பார்க்கும்போது ஏபி எவ்வளோ 13 கொடுத்துருக்காங்க இல்லைங்களா. அது ஏபி ஈக்குவல் டு 13 இங்கே போட்டிருக்கோம். அடுத்தது ஏசி வந்து என்ன கொடுத்துருக்காங்க, 14 அதையும் போட்டிருக்கோம். பிசி வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 15 டோட்டலாக நம்ம போட்டுட்ருக்கோம். அதோட லென்ஸாக அப்போ லெட் பிடி ஈக்குவல் டு அந்த பிடியை வந்து எக்ஸாக எடுத்துக்க சொல்லியிருக்காங்க, டிசியை வந்து ஒய்யாக எடுத்துக்க சொல்லியிருக்காங்க. அப்போது நம்ம என்ன செய்கிறோம், சிவாஸ் தீரத்தை பார்க்கும்போது பிடி பை டிசி இன்ட்டு சிஇ பை இஏ இன்ட்டு ஏஎஃப் பை எஃப்பி ஈக்குவல் டு 1 அப்படின்னு நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் இல்லைங்களா. அதில் தூக்கி நம்ம என்ன செய்கிறோம், ஒவ்வொன்றுத்தையும் சப்ஸ்டியூட் த வேல்யூஸ் ஆஃப் இப்போ கொடுத்துருக்கிறது என்ன கொடுத்துருக்காங்க, ஏஎஃப் பை எஃப்பி அண்ட் சிஇ பை இஏ இன் ஈக்குவேஷன் 1ல் கொடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்போது ஆல்ரெடி அவங்களே கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஏஎஃப் பை எஃப்பி ஈக்குவல் டு 2 by 5ன்னு கொடுத்துருக்காங்க, சிஇ பை இஏ ஈக்குவல் டு 5 by 8ன்னு கொடுத்துருக்காங்க இல்லைங்களா. ஸோ இதை எடுத்து நம்ம என்ன செய்கிறோம், இப்போ சப்ஸ்டியூஷன் பண்ணணும் இந்த ஃபார்முலாவில். அது என்ன ஃபார்முலான்றது சிவாஸ் தியரம் நம்மளுக்கு தெரியும் இல்லைங்களா. பிடி பை டிசி இன்ட்டு சிஇ பை இஏ இன்ட்டு ஏஎஃப் பை எஃப்பி ஈக்குவல் டு 1 அப்படின்னு நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் இல்லைங்களா. அதில் பிடி பை டிசியை அப்படியே விட்டுறோம். இங்கே பார்த்தோம் இல்லைங்களா, சிஇ பை இஏ ஈக்குவல் டு 5 by 8 கொடுத்துருக்காங்க. அதுக்கு பதில் இந்த 5 by 8 போட்டுக்கிறோம். அதேமாரி ஏஎஃப் பை எஃப்பிக்கு பதில் அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, 2 by 5 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதையும் நம்ம எடுத்து 2 by 5 ஈக்குவல் டு 1 அப்படின்னு நம்ம போட்டுக்கிறோம் இல்லைங்களா. பிடிக்கு பதில் ஒன்றும் கொடுக்கல, ஆனால் பிடிக்கு பதில் நம்ம என்ன செஞ்சுருக்கோம், பிடியை வந்து எக்ஸாவை எடுத்துக்கிட்டு இருக்கோம், டிசியை வந்து நம்ம என்ன எடுத்துகிட்ருக்கோம், ஒய்யாக எடுத்துகிட்ருக்கோம் இல்லைங்களா. அப்போ பிடிக்கு பதில் எக்ஸ்ன்னு போட்டுக்கிறோம், டிசிக்கு பதில் ஒய்ன்றதை நம்ம போட்டுக்கிறோம். ஈக்குவல் டு அப்போ 5 2 சார் எவ்வளோ ஆச்சு, 10 ஆச்சு. 8 5 சார் எவ்வளோ, 40 ஆச்சு. அந்த 0 கேன்சல் பண்ணிட்டோம்னா 1 by 4 ஈக்குவல் டு 1 அப்படின்ட்டு இருக்கும். அப்போ எக்ஸ் பை ஒய் ஈக்குவல் டு 1 by 4 ஈக்குவல் டு 1 அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். புரியுது இல்லைங்களா. இதை வச்சு இப்போ நம்ம சால்வ் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு பிடியும் டிசியும் என்னென்னு கண்டுபிடிச்சிடலாம். எக்ஸ் பை ஒய் இன்ட்டு 1 by 4 ஈக்குவல் டு 1. அப்போ 1 இன்ட்டு எக்ஸு எக்ஸு, 4 இன்ட்டு ஒய் 4y இல்லைங்களா. ஸோ அடுத்தது ஹென்ஸ் நம்மளுடைய ஃபார்முலா படி நம்மளுக்கு என்ன செய்கிறோம், எக்ஸ் ஈக்குவல் டு 4y அப்படின்ற ஒரு ஈக்குவேஷனை எடுத்துக்கிறோம். அடுத்தது பிசியை நம்ம எடுக்கும்போது பிடி ப்ளஸ் டிசி அப்படின்னு நம்மளுக்கு வரும். எப்படின்னு பார்த்தோம்னா இப்போ பாருங்கள், இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, பிசின்னு கொடுத்துருக்காங்க இல்லைங்களா. அந்த பிசி அது எப்படி வருது, பிசி ஈக்குவல் டு பிடி ப்ளஸ் டிசி அது எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 15 கொடுத்துருக்காங்க. அப்போ பிடியை என்னவா எடுத்துக்க சொல்லியிருக்காங்க, எக்ஸை எடுத்துக்க சொல்லியிருக்காங்க. டிசியை என்னவா எடுத்துக்க சொல்லியிருக்காங்க, ஒய்யை எடுத்துக்க சொல்லியிருக்காங்க. அதை தான் நம்ம இங்கே சப்ஸ்டியூஷன் பண்ண போகிறோம். புரியுதுங்களா. இப்போ பாருங்கள் நம்மளுக்கு கரெக்டாக புரியும். பிசி ஈக்குவல் டு பிடி ப்ளஸ் டிசி ஈக்குவல் டு 15. அப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒய், பிடிக்கு பதில் எக்ஸை எடுத்துக்க சொல்கிறாங்க, டிசிக்கு பதில் ஒய் எடுத்துக்க சொல்லியிருக்காங்க, ஈக்குவல் டு 15. இது ஈக்குவேஷன் 3 எடுத்துகிட்டு இருக்கோம் இல்லைங்களா. இப்போது சப்ஸ்டியூட் ஃப்ரம் 2லேருந்து எக்ஸுக்கு பதில் இந்த இடத்துல எக்ஸ் இருக்குது இல்லைங்களா. இந்த எக்ஸுக்கு பதில் நம்ம இங்கே எக்ஸோட வேல்யூ என்ன இருக்குது, 4y. அந்த வேல்யூவை தூக்கி நம்ம இந்த இடத்துல எக்ஸுக்கு பதில் நம்ம சப்ஸ்டியூஷன் பண்ணிக்கிறோம். புரியுதுங்களா. இந்த எக்ஸ் ஈக்குவல் டு 4y தான் நம்ம என்ன செஞ்சுருக்கோம், இங்கே எக்ஸுக்கு பதில் 4y, எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 15ல் எக்ஸுக்கு பதில் 4yன்ற இந்த இதை போட்டுக்கிறோம். ஈக்குவேஷன் 2ல் போட்டிருக்கோம். ஒய் போட்டுக்கிட்டு ஈக்குவல் டு 15க்கு ஆசிட்டிஸ் அப்படியே 15 தான் வச்சுக்கிறோம் இல்லைங்களா. அப்போ 4y ப்ளஸ் ஒய் எவ்வளவு, 5y ஈக்குவல் டு எவ்வளோ 15. அப்போ ஒய் ஈக்குவல் டு நம்மளுக்கு 15 by 5. அப்போ ஒய் ஈக்குவல் டு சிம்பிளிஃபை பண்ணோம்னா நம்மளுக்கு 3 டைம்ஸ் போகும். இது 1 டைம், இது 3 டைம்ஸ். அப்போ ஒய் ஈக்குவல் டு 3 கிடச்சிரும். அப்போ ஒய் ஈக்குவல் டு 3 இன் ஈக்குவேஷன் 3ல் தூக்கி திரும்பி சப்ஸ்டியூஷன் பண்ணுறோம். எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 15 பார்த்தோம் இல்லைங்களா. அதே
ஈக்குவேஷன்லேயே எக்ஸுக்கு பதில் எக்ஸை போட்டுக்கிறோம், ஒய்க்கு பதில் இந்த 3 போட்டுக்கிறோம், ஈக்குவல் டு 15 போடுறோம். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 15, இந்த +3 இந்த பக்கம் ஈக்குவலுக்கு இந்த பக்கம் வரும்போது -3, அப்போ 15லேருந்து 3 போச்சுன்னா 12. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு நம்மளுக்கு என்ன கிடைக்குது, 12 அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்குது இல்லைங்களா. அதை தான் நம்ம இங்கே என்ன பார்க்குறோம், பிடி ஈக்குவல் டு என்னது எக்ஸ், அதை தான் 12, அதை தான் நம்மளுக்கு கேட்டிருக்காங்க ரெக்யர்மெண்ட்டில். அடுத்தது என்னது, டிசி ஈக்குவல் டு நம்மளை பொறுத்த வரைக்கும் என்னது ஒய், அது எவ்வளவு 3. அவங்க கேட்டிருக்க ஃபைண்ட் பிடி அண்ட் டிசி. அப்போ பிடி ஈக்குவல் டு 12, டிசி ஈக்குவல் டு 3. நம்ம சம்மில் பார்க்க போனோம்னா பிடி எங்கே இருக்குது, இந்த இடத்துல இருக்குது இல்லைங்களா. இந்த அவுட் ஆஃப் 15ல் பிடி ஈக்குவல் டு எவ்வளவு 12. அப்போ ஒய் ஈக்குவல் டு 3, இது 3 கிடைக்குது, இது எவ்வளவு 12 கிடைக்குது. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் இந்த பிசிக்குள்ளே 15 வருது பார்த்தீங்களா, ஈக்குவலாக கரெக்டாக. அவங்க கேட்டிருக்கிறத தான் கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்க, ஃபைண்ட் பிடி அண்ட் டிசி. அப்போ பிடியை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், டிசியும் கண்டுபிடிச்சிட்டோம். பிடிக்கு பதில் நம்ம 12ன்னு போட்டுட்டோம், டிசிக்கு பதில் 3ன்றதை போட்டிருக்கோம். புரியுது இல்லைங்களா. ஸோ இப்படி அழகாக புரிதலை கொண்டு வந்துட்டு அண்டர்ஸ்டாண்டிங் கொண்டு வந்துட்டிங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக செம்ம ஒழுங்காக ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கனால, புரியலன்னா ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி வீடியோ போட்டு பாருங்கள். புரிஞ்சதுக்கப்புறம் அதை போட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஷுவராக ஃபுல் மார்க் கிடைக்கும் உங்களுக்கு.